மில்கி மிஸ்ட் வழங்கும் பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமுமே வித்தியாசமான துறைகளை தேடி பேசும் தலைமை பயணிச்சிட்டு இருக்கு. அந்த விதத்தில் இசைத்துறைக்குள் நம்ம பயணிக்க இருக்கிறோம். இந்த ஆளுமையை இசைத்துறையின் ஒரு சிமிழுக்குள் அடக்கிவிட முடியாது. காரணம், வாய்ப்பாட்டில் வித்தகர், வயலின் வித்வான், மிருதங்க சக்கரவர்த்தி அப்படின்னு பல முகங்கள் கொண்டவர் இசை பரிமாணத்தில். அது மட்டும் இல்லாமல் கர்நாடக இசையில், ஹிந்துஸ்தான் இசையில் மிகுந்த பாண்டித்யம் பெற்றவர். நம்ம கொண்டாடக்கூடிய இசை மேதைகளுக்கு இசை குருவாக இருந்திருக்கக்கூடியவர். இப்படி பல முகங்கள் கொண்ட இசை முகம் கொண்ட ஒரு இசை ஆளுமையை தான் இன்றைய பேசும் தலைமையில் சந்திக்க இருக்கிறோம். அவரை பற்றிய முன்னோட்டத்தோடு நம்ம பயணிக்கலாம். பல ஆண்டு காலமாக கர்நாடக சங்கீத உலகில் கொடைநாட்டி வருபவர் டி.வி. கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கர்நாடக இசை மட்டுமல்லாமல் ஹிந்துஸ்தானி இசையிலும் ஜாஸ் போன்ற மேற்கத்திய இசையிலும் பாண்டித்யம் பெற்றவர். வாய்ப்பாட்டு, வயலின், மிருதங்கம் மூன்றிலும் திறமை பெற்றவர் இந்த பண்ணிசை பாணர். மேற்கத்திய இசை குழுவுடன் சேர்ந்து இசை நிகழ்ச்சி நடத்தியுள்ளார் இந்த பத்மபூஷன். கேரள மாநிலத்தில் உள்ள திருப்புளித்துறை எனும் ஊரில் இசை குடும்பத்தில் பிறந்த டி.வி. கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இசை ஜாம்பவானான செம்பை வைத்தியநாத பாகவதரிடம் இசை பயின்றவர். இசைஞானி இளையராஜாவிற்கு கர்நாடக இசை நுட்பங்களை கற்றுக் கொடுத்தவர் இவர். கர்நாடக இசையின் பக்கம் கே.ஜே. ஏசுதாஸை திருப்பியதில் இவருக்கு முக்கிய இடம் உண்டு. பல முக்கிய இசை விருதுகளையும் பெற்றுள்ளார் பத்மபூஷன் சங்கீத கலாநிதி டி.வி. கோபாலகிருஷ்ணன் அவர்கள். சவால் தரும் இசை கலைஞர்களோடு நூற்றுக்கணக்கான இசை கச்சேரி நடத்திய அனுபவம் குறித்தும் மனம் திறக்கின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். நீங்களே முன்னோட்டத்தில் பார்த்திருக்கலாம் நேயர்களே. பன்னிசை பாணர் பத்மபூஷன் டி.வி. கோபாலகிருஷ்ணன் அவர்களை தான் நம்ம இன்றைய பேசும் தலைமையில் சந்திக்க இருக்கிறோம். கர்நாடக இசை, இந்துஸ்தான் இசை என்று இசை முகங்களில் பல பரிமாணங்களை கொண்ட அந்த ஆளுமையை சந்திக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா உங்களை சந்திக்கிறதுல. நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி எல்லாம் பேசணும். அதற்கு முன்பாக ஒரு கான்சர்ட், ஒரு இசை கச்சேரின்னு சொன்னால் யூ ஆர் த மாஸ்டர் அப்படின்னு உங்களை வர்ணிக்கிறாங்க. அதனால தான் இந்த கேள்வியை கேட்குறேங்க ஐயா. ஒரு நல்ல இசை கச்சேரி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஐயா? கச்சேரி என்றால் என்ன? அதாவது இங்கிலீஷில் கான்சர்ட் பேர். நம்ம கச்சேரின்னு சொல்கிறோம். கச்சேரி வேலைக்கு போகிறது அந்த காலத்தில் கச்சேரி சொல்லிட்டு இருந்தாங்க. கோர்ட்டையும் கச்சேரின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், கச்சேரினா கோர்ட்டு போகணும், கச்சேரி போகணும் தான். அதாவது கன்சர்ட்டடாக சேர்ந்தபடியாக ஒருமுகமாக பல பேர்கள் சேர்ந்து நடக்கும் ஒரு நிகழ்ச்சி அது. இசையில் கச்சேரினாக்கா ஒருத்தர் தனியாக அதை பண்ண முடியாது. பாட்டு இல்லை வீணை ஏதோ வாத்தியமாக இருந்தாலும் ஒரு முக்கியமான வாத்தியக்காரர், பாடகர், அவர் உறுதுணையாக ஏதாவது இருக்கணும். அந்த முந்தி காலத்தில் வீணை ஃப்ளூட்டு தான் பாடகருக்கு பக்கவாதியமாக இருந்தது. மிருதங்கம், கஞ்சிரா அந்த மாதிரி உள்ள சேர்ந்து வழங்குவது, சேர்ந்து இசைப்பது, அதுதான் கச்சேரி. அதுக்கும் கச்சேரினால் அதுக்கு சதஸ் இருக்க வேண்டும், ஆடியன்ஸ் இருக்கும், கேட்பார்கள் இருக்க வேண்டும், கேட்டு ரசிக்கிறதுக்கு உள்ள மன்றம். அந்த மாதிரி ஒரு மன்றம் மாதிரி இல்லை. அதுக்கு முந்தின காலத்தில் ராஜாங்கத்தில், பிரபுக்கள் வீட்டில், கல்யாணங்களில், கோவில்களில், திருவிழாக்களில் அப்படி ஒரு சதஸுக்கு முன்னால் செய்யப்படுது. அதுதான் அது கச்சேரி. அதுக்கு சரியான தன்னுடைய முழு திறமையும் காண்பிக்கும்படியான பக்குவாதியத்தோடு பாடுறது, அதுதான் மரபு. நீங்கள் பாடுறீங்க, ஒரு பார்வையாளனா நாங்கள் அதை ரசிச்சிடறோம். ஆனால் ஒரு இசை கச்சேரி நீங்கள் சொல்வதை போல் ஒரு சேர்ந்து இசை நடக்கிறப்ப அதில் என்னென்ன மாதிரியான சவால்கள்லாம் இருக்குங்க ஐயா? உங்கள் அனுபவத்திலிருந்து அதை சொல்லுங்கள். என்னோட அனுபவத்தில் இருக்கிறது ஒன்று, அதுக்கு முந்தி இருந்தது ஒன்று, இன்றைக்கி நடக்கிறது ஒன்று. வேறுபடி காலப்பழக்கத்தில் நிறைய மாறுதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. அந்த காலத்தில் ட்ராமா வெளியில் வந்தது, மக்களுக்காக ட்ராமா மூலியமாக, மேடை நாடகங்கள் மூலியமாக வந்தது மக்கள். அப்புறம் வேறு வழியாக சரி கூத்து அது இதெல்லாம் உண்டு, மொத்தம் உற்சவ சம்பிரதாயம், பஜனை அதெல்லாம் உண்டு. ஆனால் மெயினாக இசை, முக்கியமான இசை இசை மேடையை விட்டு வந்தபோது நாடக மேடையெல்லாம் வந்தது. பிரபலமான பாடகர்கள் எனக்கு கேபிஎஸ், சின்னப்பா, கிட்டப்பா, அந்த மாதிரி எஸ்சி கிட்டப்பா, அந்த மாதிரி மாமேதர்கள்
அந்த அவர் பக்குவாதி வாசங்களே இப்போ ரொம்ப பிரபலமானார்கள். அந்த காலத்தில் எப்படின்னா கச்சேரி பண்ணுறவங்க வந்து நாடக மேடையில் நாடகத்தை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு துல்லியமான நிலைமையிலே அது வந்து கொண்டு இருந்தது. அப்போது வந்து கற்பனைக்கு தான் இடம். பாடல் இருக்கும், ஆனால் பாடலை வந்து செட்டாக பாட மாட்டாங்க. அது வந்து மனசுக்கு அபிப்பிராயம் இப்படியான சத்தங்கள் பாமர சதஸ் நனக்கா ஜாஸ்தி ராகம் பாடாமல் பாடல்களாக பாடுவாங்க. நல்ல அறிவாளிகள் இருக்கிற சதஸ் நனக்கா ராகத்தை பாடி சுரத்தை பாடி இந்த மாதிரி கிளாசிக்கல் லெவலில் அதை எடுத்துகிட்டு போவாங்க. இதே தான் கச்சேரி பண்ணும்போது வந்து ஆனால் வந்து அவளுடைய கமிட்டட் சதஸாக இருக்கும். அந்த காலத்தில் கச்சேரி பண்ணுறோன்னாக்கா ஒன்றில் விழாக்களில் பண்ணுவாங்க, இல்லைன்னா கோவிலில் பண்ணுவாங்க, இல்லை இன்வைட்டட் அப்படின்னு சொல்லாமல் ஒரு ராஜ சதஸில் பண்ணுவாங்க. அப்படி அப்புறம் சபாக்கள் வந்து 1900 1908 1904 குணவிலா சபான்னு ஒன்று ஆரம்பிச்சது. அது கும்பகோணத்தில் தஞ்சாவூர் ஆரம்பித்து அப்புறம் சென்னையில் வந்தது சபான்னு சொல்கிறது. அதுக்கு முன்னால் அப்படி தான் மேடைகள் மேடைகள் தான். அதில் வந்து முக்கியமாக ஒரு என்னுடைய மூதாதையர் வந்து கோயம்புத்தூர் ராகவேர்னு இருந்தார். அவர் தான் ஜனங்களுக்காக இசை பாடுறதுன்னு ஏற்படுத்தினான்னு தஞ்சாவூர் லைப்ரரியில் இருக்குது. அவருடைய அந்த தகவல் அவர் மேடையில் எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து நாங்கள் கொஞ்ச நாள் பாடுறேன், நீங்கள் கேளுங்க, உங்களாலே தான் சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு அப்படி ஆரம்பித்தது. அதுவும் ஒரு வழி இருக்குது. அப்போ வந்து நிறைய கிருதிகள் ஜாஸ்தி கிடையாது, காம்போசிஷன்ஸு கம்மி ஹிந்தி. அண்டு குறிப்பிட்ட தாகையார், முத்துசுவாமி தேசிய, சாமாசாத்தி அந்த மாதிரி அருணாச்சல் கவிராயர், முத்து தாண்டவர் அந்த மாதிரி தமிழ் மூவர் அவார்டெலாம் இருந்தால அவர் வந்து கான்டெம்பரரிஸ், அதாவது தற்காலத்தில் இருக்கிறவங்கள செல்வாக தான் பாடுவாங்க. இப்போ கோபாலகிருஷ்ண பாரதி அந்த மாதிரி அவள்லாம் உண்டு. கரங்கிருஷ்ணயர் அந்த நிறைய அந்த காலத்தில் இருந்திருக்கா, நிறைய பாட்டு பண்ணுறவா இருந்திருக்கா. அதை வந்து தியாகராஜ சிஷ்யர்களை பட்டம் சொல்லிட்டு அவரே பாட்டுகள் நிறைய பண்ணிருக்காரு. அப்போ அதுக்கு இல்லாமல் பெரியவாளை தான் பழைய 18th century கூட 100 வருஷம் முன்னாடி இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அவன் கிருதிகளை பாடுறது. ஆனால் வந்து எண்ணிக்கை குறைச்சல், நிறைய ஆலாபனை பண்ணுவாங்க. முதல்ல ஒரு புள்ளியார் மேலே ஒரு பாடலோ இல்லைனா ஒரு விருத்தமோ அந்த மாதிரி பாடி ஒரு பாடல், அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் பெரிய பாடல், அப்புறம் ராகம் தானம் பல்லுன்னு பாடுவாங்க. அப்போ வந்து கேட்குற ரசிகா வந்து இன்றைக்கி என்ன ராகன்னு கேட்பான். அப்படி இருந்த ஒரு காலம். இன்றைக்கி அதெல்லாம் போயிடுது. இன்றைக்கி கம்ப்ளீட்டு, அதாவது 20 பாட்டெலாம் பாடலாக இருக்கும் ஒரு கச்சேரியில், கர்நாடக மியூசிக் கச்சேரியில் இருக்கும். நிறைய கலந்து கட்டி கம்போசர்ஸ், நமக்கு என்னது மனத்தில் என்ன விருப்பம் இருக்கோ அந்த கம்போசர்ஸை வச்சு பாடுறது. சிலவாள்லாம் சொந்த சாகித்யங்களையும் நிறைய பாடுவான். அப்படியெல்லாம் கூட காலம் மாறின்றது. ஐயா, இப்போ உங்களுடைய குருநாதர்களை உங்களை வழிகாட்டுதல் அப்படின்றது வந்து ஒரு கச்சேரியில் வந்து பார்வையாளன் ரொம்ப முக்கியம், அவங்கள ரொம்ப கவனத்தில் வைக்கணும்னு தான் உங்களுக்கே நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு புறம் வந்து பார்வையாளர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மட்டுமே கச்சேரியை வந்து அப்படியே இதெல்லாம் ஆக்கிடக்கூடாது, கச்சேரிக்குன்னு ஒரு மரபு இருக்குன்ற ஒரு வாதமும் இருக்குல்ல. நீங்கள் எப்படி உங்கள் கச்சேரியை நடத்துவீங்க? நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப பெருமைப்படுறேன். குருநாதர் இருந்த காலம், அவர் காலத்தில் அவர் குறிப்பிட்ட 4-5 வித்வான்கள் தான் அந்த இசை உலகிலேயே சிறந்தவராக இருந்தார்கள். எங்கள் குருநாதர் பாலக்காட்டிலேருந்து கேரளாலேருந்து பக்வாதிக்காரனால் முன்னுக்கு கொண்டு வரப்பட்டவர். அதாவது கோவிந்தசாமி பிள்ளை, மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளைன்னு வயலின், தட்சிணாமூர்த்தி பிள்ளைன்னு இருந்தார். அவர் புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை ஒரு மாமேதை. அவர் சேர்ந்து எங்கள் வாத்தியாரை வந்து அழைச்சிட்டு வந்து நிறைய கச்சேரி பண்ண. அப்போ பிரபலமானார்னு சொன்னால் போகாது. கிராம்ஃபோன் கம்பெனி வந்து 1920 வந்ததுலேருந்து மேக்சிமம், அதாவது மிக எண்ணிக்கை கிராம்ஃபோன் ரெக்கார்ட்ஸ் கொடுத்து எங்கள் குருநாதர் செம்பை வைத்தியநாத பகவத். அப்போ அவர் என்ன சொல்லுவார், ನನக்கா வந்து நீ வந்து பாடுற யாருக்கா பாடுற. அந்த காலத்தில் டிக்கெட் வச்சு கச்சேரி எனக்கு ₹1 ₹2 வந்தான்னு ஒன்று, அந்த ₹1 ஒரு மூட்டை அரிசி கிடைக்கிற காலத்தில் ஒன்று பாட்டை கேட்க வந்தான் நானக்கா. ஒரு மூட்டை அரிசி காலத்தில் வந்து நீ வந்து உன் பாட்டை கேட்க வந்தானக்கா, அவ்வளவு அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வர. அதாவது அதுக்கு இதுக்கு ஈடுன்னு நினச்சிட்டு வரது மாதிரி ஈடு கிட்ட முடியாது, நீ செய்யணும். அங்கே விளையாடுறதுக்கு இடம் கிடையாது, அந்த ட்ரையல் எரர் அதுக்கு இடம் கிடையாது. இதே தான் பாலக்காடு மணின்னு சொல்லுவார். நீ வந்து ₹1 டிக்கெட்டு வாங்குறவனுக்கு நீ பாடணும். ஏன்னா அவன் வந்து அவ்வளவு இன்னைக்கு எவ்வளோ ஆசைப்பட்டு வரான். அங்கே வந்து புதுசாக தான் வாசிக்கிறேன், இந்த பண்ணுறேன், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், அது பண்ண கூட கூடவே கூடாது. உனக்கு என்ன நல்லா தெரியும் அதை செய்.
இதுவே தான் நாட்டிய சாஸ்திரத்தில் பரதர் முன்னி 2000 வருஷம் முன்னர் அவர் அதே தான் சொல்லியிருக்கார். சதசப்பாரு, சதசத்தில் நிறைய குழந்தைகள், நிறைய ஸ்திரீகள் இருக்கா, வயசானவர் இருக்கா, அவள் இருக்கா, அவளுக்கு நீ விவகாரம் கணக்கு அதாவது டெக்னிக்கல் அவள்லாம் செய்யாதே. ரஞ்சகமான ஜனரஞ்சகமான காதுக்கு இனிமையாக இருக்கணும், மனசுக்கு ஆனந்தம் கொடுக்கணும். அது துளி சமயத்தில் வந்து நீ அவளை சந்தோஷப்பட வைக்கணும். அதுதான் நிறைய இடங்கள் அந்த டெக்னிக்ஸ் கச்சேரி சங்கீதத்தினுடைய நெளிவு சுழிவை வந்து நீங்கள் கேட்டே வளர்ந்துருக்கிறீங்க. அவ்வளோ கச்சேரியை சின்ன வயசில் கேட்டிருக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு ரொம்ப இப்போ யோசிச்சு பார்க்குறப்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான கச்சேரிகள் அந்த நினைவுன்னா எதை சொல்லுவீங்க? மெமரிஸ்லாம் என்ன சொல்லுவீங்க? அது இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எனக்கு. அந்த காலத்தில் முதல்ல 5-6 வயசில் வந்து நம்ம முதல்ல இந்த எங்கள் குடும்ப தாத்தாவும் எங்கள் அப்பாவும் கொட்டாரம் பேலஸ் வித்வான்னு சொல்லுவான். அந்த காலத்தில் கொட்டாரம் பாவதர் சொல்லுவான். ஆஸ்தான வித்வான்கள்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அங்கே கொச்சி இதில் இருந்தாங்க. அதனால் ராயல் வெட்டிங்ஸ் நடக்கும். 20-30 குழந்தைகளை சேர்த்து ஒரே மாதிரி அந்த காலத்தில் சைல்டு மேரேஜ் சொல்லுவாங்க, கல்யாணம். அப்போ ரொம்ப பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பெரிய வித்வான்கள், மகா வித்வான்கள்லாம் அங்கே வந்து பாடுவான். அதுலேருந்து நான் அவங்களுக்கு அப்போ அந்த காலத்தில் நான் அரியக்குடி ராமானுஜிங்கார், மகாராஜா நாயர், எம்எஸ் அம்மா ரொம்ப சின்ன வயசாவா, அப்புறம் வந்து எங்கள் வாத்தியார் எம்பேதார், முசுரி சுப்பிரமணியர், என்ன அவள்லாம் கேட்டிருக்கேன். அந்த காலத்தில் தான் அவங்க பெரிய மிருதங்காரர்களுடைய பாலக்காடு மணியர், பழனி சுப்பிரமணியம் அவள்லாம் என்னுடைய 6-7 வயசுலேருந்து இப்போ பெருசு கட்டு அப்படி காது நிறைஞ்சு அதை வந்து அவளை கேட்குறதுலே கம்பேர் பண்ணும்படியான இவருக்காரு அவருக்காரு இவருக்காரு மேலே அந்த மாதிரி தோணும். அந்த சின்ன வயசில் ரொம்ப போட்டி தானே. அவள் தோன்றது அப்படி வந்தது. அப்போ வந்து இப்படி வாசிக்க முடியுமா, இப்படி பாட முடியுமா, அப்படி கேள்வி கேட்டு பதில் கேள்வி அப்படி வந்து நானே அப்படி தயார் பண்ணேன். வாத்தியார்கிட்ட நான் ரொம்ப நெருக்கமானதில் அவர் அத்தனை சொல்லுவார். அவர் அத்தனை சூழ்நிலையோடு சொல்லுவார். அவர் அதாவது நம்மளுடைய பாடுற பாணிக்கு கொஞ்சமாவது ஒரு பொருத்தம் இல்லாமல் ஒரு வயலின் வித்வானோ மிருதங்க வித்வானோ நீ பாடாதே. அவள் நம்மளை புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுட்டு அவளை நம்ம அஃப்கோர்ஸ் புரிஞ்சுட்டானே சொல்லுவோம், கச்சேரி சொல்லுவோம். அவளை நம்ம புரிஞ்சுட்டு மேடையில் நம்ம கச்சேரி நானும் நீ அவனும் சேர்ந்து இந்த கச்சேரி ஒரு சக்தி ஆகணும். என்ன கச்சேரியை மறக்க முடியாது. அப்படி அதுக்கு வழிபடணும்னு சொல்லுவோம். அது அப்பாவை பற்றி பேசினப்போ தந்தையாரை பற்றியில் கொச்சி சமஸ்தானத்தில் பாடுறது மட்டும் இல்லை, ஒன்ஸ் மோர்லாம் கேட்பாங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து சினிமா பாட்டுக்கு ஒன்ஸ் மோர் கேட்கறது கூட இப்போ குறைஞ்சி போச்சு. அன்னைக்கு வந்து ஒன்ஸ் மோர்லாம் கேட்பதாக தான் நம்ம பார்த்துருக்கோங்க. நீங்கள் சின்ன வயசில் அப்பாவோட பாட்டு இந்த மாதிரி ரசிகர்கள் உற்சாகப்படுத்தினதெல்லாம் பார்த்துருக்கீங்க? அப்பாவுக்கு 8-9 வயசுல நம்ம மிருதங்க வாசிச்சிருக்கேன். அப்பாவுக்கு அப்படி பாடுவார் நமக்கு அப்பா. ஆனால் அந்த என்ன சொல்ல அந்த போட்டி மனப்பான்மையே கிடையாது, அம்பிஷன் கிடையாது. ஊரை விட்டு வெளியில் வரணுங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் அங்கேயே நல்ல பிரபலமாக இருந்தார். எங்கள் அப்பாவுடைய அப்பா வந்து வயலினிஸ்டாக இருந்தார். அப்பாவுடையே பாடி பழக்கம். அவர் 1937 38 செத்து போயிட்டார். அப்பா பாடுறதே விட்டுவிட்டார். அந்த மாதிரி ஒரு என்ன சூழ்நிலை வளர்ந்து வாழ்ந்தவாவா. மட்ராஸுக்கு எப்படி இருக்கிறது ஒரு வாட்டி கூட்டின்னு வந்து ஒரு வாட்டி அவருக்கு 80 வயசில் நம்ம மட்ராஸ் காய்ச்சின்னு வந்து வலுக்கட்டாயப்படுத்தி ஒரு கச்சேரி எம் சந்திரசேகரனும் முருகூதி ராமநாதபுரம் முருகன் வாசித்து கச்சேரி முடித்தோடனே முருகூதி கேட்டார், ஏன் இந்த ஆளை ஒழிச்சு வச்சிருக்கியா நீ? நான் அவர்கிட்ட கேளுங்கன்னு. அவர் நான் எப்படி பாடுறேங்க, நீ இங்கே இருக்க வேண்டாமா நீங்கன்னு? எனக்கு வேண்டாம், இங்கே வந்து பாட்டை விட மக்கள்லாம் தெரியணும், எனக்கு வேண்டாம், பாட்டு மட்டும்தான் போட்டு சொல்கிறார். 4 வயசுலேயே மிருதங்கம் நீங்கள் கற்றுக்கிறீங்க. 6 வயசில் அரங்கேற்றம், அதுவும் வைஸ்ராய் முன்னிலையில் நீங்கள் அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறீங்க. என்ன கேள்வினா, மிருதங்கத்திற்கு இந்த விரல்கள் விளையாட்டு காண்பிக்கணும்ல, அதுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு தாளமும் ஓடுனாதான் உங்களுக்கு மிருதங்கம் இல்லை. 4 வயசுலே எப்படிங்க அது உங்களுக்கு? என்ன செய்யுது, பிறவியிலே உடம்போட வந்துடுத்துன்னு நினைக்கிறேன். நான் குரல் தான் உடம்போட வருவேன். நான் மட்டும்தாங்க என்னோட உடம்போடலே வந்துடுத்துன்னு நினைக்கிறேன். சின்ன வயசு 2-2.5 வயசுலேருந்தே மழையில் பாடுவேன். பட்டு இப்போ தட்டின்ண்டே இருப்பேன். அந்த காலத்தில் இந்த ஒரு பெரிய ஒரு 1.5 அடி ஓவல்டின் டப்பா கிடைக்கும். அதில் தான் வாங்குவாங்க. எனக்கு ஓவல்டின் ரொம்ப பிடிக்கணுட்டு ஒரு செல்ல பிள்ளை வீட்டில் நான் இப்போ அந்த டப்பா கல்யாணம் அதை வச்சுன்னு தட்டுவேன். நான் சின்ன வயசில் 4 வயசில் எங்கள் பாப்பா அந்த டிவானுடைய வீட்டில் சொல்லி வச்சுருந்தார். அவன் கோமாட்ட அச்சுதமேனு அவர் பார்வதி அம்மா அவன் ஒய்ஃபு. நான் ஒரு நாளைக்கு போயிருந்து போகின்றேன், குட்டி எந்த வாய்க்கும் கேட்டேன். பாடுவோம், கொஞ்சம் பாடுவேன். எந்த வாய்க்கும் மிருதங்கம் வேணும். அப்படியே ஒரு மிருதங்கண்டை எடுத்துகிட்டு போய் கொள்ளணும் சொன்னான். இங்கே ஒரு மிருதங்கம் இருக்குது, நீ எடுத்துகிட்டு போயிடு சொல்லி சொன்னான்.
ஃபஸ்ட்டு மிருதங்கம் ஒரு கிஃப்ட் எனக்கு. அது பிளந்து கட்டி 6 வயதில் ஓரளவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். ஒன்றும் தெரியாது, டெக்னிக்ஸ் ஒன்றும் தெரியாது, ஆனால் கை பேசும். அப்படி அப்புறம் டெக்னிக் வளர்த்துட்டேன். 6 வயசுலேருந்து கச்சேரி ஆரம்பித்தேன். 8 வயசுல எங்கள் வாத்தியாருக்கு செம்பை வித்னாபாருக்கு ஒரு கல்யாண கச்சேரிக்கு நான் கேட்க போன இடத்துல அவர் கேட்டேன், நீ என்னடா பண்ணுற கேட்டேன். பார்த்தேன் தெரிஞ்சது ஏதோ ஒரு திறமை இருக்கிற மாதிரி அவர் தெரிஞ்சுக்குவா. அந்த காலத்தில் அவள் பெரிய இது இல்லையா, ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருக்கா பாவா கொஞ்சம் பாடு, அப்படியா பாடு, அப்படி ஒரு காலம் அது. அப்போ சொன்ன பார்த்து நான் எனக்கு வாசிக்கிறேன்னார். நம்ம கொஞ்சம் மட்டும் தான் வாசிப்பேன், எனக்கு வாசிக்கிறேன், நீ சொன்னால் வாசிக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரங்க ஒரே பயமாகிடுது. அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு நீ அவன்கிட்ட கேட்டேன்னா, அவன்கிட்ட கேட்கலையே, அவன்கிட்ட கேட்டேன் வரேன், நான் போய் மிருதத்தை எடுத்துனான். அப்படி வாசி அவருக்கு. ஆமாம் ஆமாம், அவர் ரொம்ப பிடிச்சி அவருக்கு என்ன என்னோட விட்டுறா அவனை, நான் அழைச்சிட்டு போய்ட்றேன்னார். அப்படியே ஆரம்பித்தேன் அந்த. ஐயா, உங்களுடைய சின்ன வயசு சார்ந்து பேசுகிறப்ப உங்கள் இசை அனுபவத்தில் நீங்கள் உங்கள் தந்தையாருக்கே மிருதங்கம் கூட வாசிச்சிருக்கிறீங்க, அதுலேயும் தந்தையாரை மீறி இருக்கிறீங்க. அவரோட வாய்ப்பாட்டையே மீறி உங்களுடைய மிருதங்கம் இருந்திருக்கு. உங்கள் அப்பா கோவப்பட்டிருக்காங்க. ஏன்னா இதை வச்சு என்னுடைய கேள்விங்கய்யா, ஒரு வாய்ப்பாட்டுக்கும் அதற்கு இருக்கக்கூடிய பக்க வாத்திய கலைஞர்களுக்குமான உறவு எப்படி இருக்கணும், அந்த இசை உறவு எப்படியா இருக்கணும்? அது இப்போ பலவிதமான உறவுகள் இருக்குது. ஆனாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு இந்த மாடர்ன் பழங்காலத்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் மாடர்ன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கிவ் ரூம் பட் பி யுனைடெட், அந்த மாதிரி சொந்தமாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கணும், உறவு இருக்கணும். அந்த சப்சர்வெண்ட்டாக இருக்கணும். மெயின் ஆர்டிஸ்ட்டுக்கு எப்போவுமே கொஞ்சம் ஒரு படி சப்சர்வெண்ட்டாக இருக்கு. அந்த மீறி போகக்கூடாது. ஏன்னா அது மீறி போகிறது எப்படி நடக்க, ரொம்ப சின்ன வயசில் அவளுக்கு எல்லாம் நிறைய காமிக்கணும், தன்னுடைய திறமையை காமிக்கணும். ஒரு சமயத்தில் கொஞ்சம் மீறுவாங்க, அது உண்டு. ஓரளவுக்கு அக்செப்டடாக தொழிலில் ஒரு ஓரளவுக்கு நல்ல நிலைமையாக ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க எப்போவுமே பாட்டுக்காரனை மெயின் நடுவில் உட்காந்து யார் உட்காந்துருக்காரோ பாட்டோ வீடியோ வாட்டோ அவளுக்கு இடத்த கொடுத்துருவாங்க. இன்னும் அவள் செய்கிறதுக்கு தான் நம்ம பக்கவாத்தியம்னு ஒரு வார்த்தை வந்தோடனே பக்கவாத்தியம் ஆகும். அது ஒரு ஸ்டேண்ட் பக்கவாத்தியமாக இருந்துகிட்டே ஆகணும். அதாவது அதில் சிலவாளுக்கு நேச்சுரலாகவே அந்த பர்சனாலிட்டியும்பாளே அந்த மாதிரி பக்கத்தில் உட்காந்தாலும் நடுவில் உட்காந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்கும் பார்க்குறாளுக்கு. அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் மனசில் இந்த கச்சேரி நான் கடவுளே, இந்த கச்சேரி நான் இறைவா எல்லாருக்கும் நல்ல ஒரு பேர் புகழ் வரணும், அந்த எண்ணம் 3 பேருக்கு இருக்கணும், கூட இருக்கிறவளுக்கு இருக்கணும். அதை அது நிச்சயமாக கேட்குறவாளை அதில் அவள்கிட்ட பிரதிபலிக்கும். நிச்சயமாக அது பிரதிபலிக்கும். அப்பாட்ட எப்படி எனக்கு அந்த காலத்தில் நான் ரொம்ப முற்போக்கு. சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய கேட்பேன். அதுக்குன்னு வாழ்க்கை நான் சொன்னேனே, எனக்கு டைம் பத்தாதுன்னு சொன்ன அளவுக்கு நம்ம பண்ணுற சமயத்தில்னா அவள் ரொம்ப ட்ரெடிஷ்னல். என் சித்தப்பா ஒருத்தன் மிருதம் கற்றுனப்பா தம்பிகிட்ட. அவள் எப்படின்னா அந்த காலத்தில் மிருதங்கம் ஓரளவுக்கு ரொம்ப சாதாரண நம்ம தான் வாசிக்கணும். அதாவது அவள் தாளம் போட மாட்டான், பாடிட்டு போக கூட வரணும். அப்படி தான் ஒரு காலத்தில். பாலக்காடு மணியர் பழனி சுப்பிரமணியம் பிள்ளையாவா 2 பேர் மகா மேதாவி வந்த பிறகு தான் கொஞ்சம் இடம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் வாசிக்கலாம், அது பண்ணாலும். அப்போது எப்படி ஆகுதுன்னா எனக்கு ஏதாவது கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாசிப்போம். அது பாட்டை ஒதுக்கி பாட்டுக்கு இடைஞ்சலாக இருக்குமோன்னு அவளுக்கு தோணும். நான் அப்படி பழக்கப்படலையவா, பிள்ளை இருந்தாலும் அதை அப்படி வாசிக்காதே, நீ இடைஞ்சலாக வாசிக்காதே சொல்லுவான் மேடையில். அது இப்படி சரியாக தான் வாசிச்சுட்டு இருக்கேன். அது அதாவது அப்படி அபிப்பிராயம் வச்சு. உங்களுடைய இசை பயணத்திலேயா உங்களை பார்க்குறப்ப வயலின் வித்வானாக இருக்கிறீங்க, அது ஏதோ வயலின் வாசிச்சோன்னு இல்லை, அதில் ஒரு பாண்டித்யம் பெறுறீங்க. இன்னொரு புறம் மிருதங்கம், இன்னொரு புறம் வாய்ப்பாட்டு, அப்புறம் கர்நாடக இசை, இந்துஸ்தான் இசை, அப்படின்னு என்ன எல்லாவற்றையும் கற்றுக்கணுன்ற அவ்வளவு இசை தாகமா அப்படி உங்களுக்கு? என்ன சொல்லலாம், எனக்கு வாழ்க்கை என்னுடைய உயிர் இசை. மொழிக்கு என்னை பொறுத்தவரை மொழிக்கு உயிர் இசை, மொழிக்கும் இசைக்கும் உயிர் உணர்வு. நான் அப்படி நினைக்கிறேன். உணர்வு இல்லையே நான் என்ன புண்ணியம், பேசி என்ன புண்ணியம், பாடி என்ன புண்ணியம் இல்லையா? அப்போ என்னோட உணர்வில் இசை தான் முன்னாடி நிற்கிறது. வேறு அப்போ அதில் என்ன, ஒரு வயலின் கேட்டால் என்ன செய்யும், ஒரு பியானோ கேட்டால் என்ன செய்யும், உடம்பில் ஒரு குரலை கேட்டால் ரோஷனா ரபிக்கும் பாடினா என்ன செய்யும்,
பால் ரோபசன் பாட்டே நம்ம மனசில் எனக்கு வித்தியாசங்களே இல்லை. சின்ன வயசுலேயே அப்பா பாட்டு சொல்லித்தர இடத்துல போய் உட்கார வச்சுருவான். இந்த ரேடியோ 6 மணிலேருந்து அலறின்னு இருக்கும், மியூசிக் வரும், அப்புறம் இந்த மார்க்கெட்டு இது வரும், அப்புறம் கச்சேரி 7:30 மணிலேருந்து பாட்டு கச்சேரி தான், 1.5 மணி நேரம் பாட்டு கச்சேரி. அதுக்கப்புறம் டெமிலோடு நியூஸ் வரும், அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் மியூசிக் வரும், இந்துஸ்தானிஸ் வரும், அதெல்லாம் கொண்டு கேட்பேன் நான். ஸோ எனக்கு மனசில் எனக்கு பார்ட்டிஷனே கிடையாது மியூசிக் பொறுத்த வரைக்கும். தாத்தா வயலின் வாசிப்பார், அதுவும் அது கேட்டிருக்கேன். வயலின்ட்டு எனக்கு ரொம்ப அசாத்தியமான ஒரு என்ன சொல்லலாம் ஈர்ப்பு. அப்போ வந்து கொஞ்சம் வாசிப்பா. அப்போ வீட்டில் தாத்தா இருந்து போன அடுத்த வருஷம் என் தம்பி பிறந்தான். அப்போது அவரோட தாத்தா அவருடைய எங்கார்னேஸ் மாதிரி எல்லோரும் ஃபீல் பண்ணப்போ தம்பி நீ வயலின் வாசி விட, அவனை தயார் பண்ணி வச்சோம், லால் குடிக்கிற மட்டும் கொண்டு என்ன பண்ணேன். அப்போ வயலினை அதை ஒரு இதாக வச்சுருந்தேன். நான் ரொம்ப பிரியமான வஸ்துன்னு வச்சுருந்தேன். ஒரு சமயத்தில் வந்து நான் கச்சேரி பண்ணின்னு இருக்கிறது வந்து எனக்கு ஸ்நேகத்தான் கேட்டான், நீ என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ வயலின் மட்டும் வாசி மாட்டேன்னா. ஒரு நாள் அது முடியாதுன்னா அவ்வளோ டிஃபிகல்ட்டின்னு சொன்னிச்சுன்னா, அப்படி நீ சேலஞ்சு பண்ணாதே என்கிட்ட. நான் டிவி கேட்கும் போது எனக்கு சேலஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் செய்வேன், வயலின்லாம் பண்ண முடியாது சொல்லுதான். சரி ஓகே, 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பாரு என்ன வீடு பக்கத்தில் இங்கேருந்து மந்தவள்ளி பக்கத்து இதில் இருந்தேன். நம்ம குன்னக்குடி வீடு பக்கத்தில் என்னது கந்தசாமி ஸ்ட்ரீட்டில் இருந்தேன். மியூசிக் காலேஜ் பக்கத்தில் நேராக போனேன். அப்போ பிரின்சிபால்கிட்ட கேட்டேன், ஐ வாண்ட் டு ஜாயின் மியூசிக் காலேஜ். நீ இந்த ப்ரொஃபஷனல் காலேஜெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. இன்னொன்று சார், நான் நான் எழுதி தரேன், ஐ வில் பி எ ஸ்டூடெண்ட் இன்சைட் திஸ் 4 walls ஆஃப் திஸ் இன்ஸ்டியூஷன் எழுதி கொடுத்தேன். சேர்ந்தேன். ஒரு வாரம் தான் பாட்டு காலத்துக்கு பார்ப்போம். முதல்ல பாட்டு தான் பண்ணேன், வயலின் சப்ஜெக்டே எடுத்துகிட்டு போனேன். பாட்டு காலத்துக்கு கொண்டு வந்து சரளி வயசெல்லாம் பாட ஆரம்பித்தோம். என்ன சொல்லி வைப்பா, அது எனக்கு சரியா அவ்வளவு சரியாக படலை. அப்போ திரும்ப பிரின்சிபால் நான் வரலை, நான் விட்டுவிட்டோம். ஏன் நீ ஜாயின் அப்புறம் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சுன்னு. இப்போ என்ன சார் இப்படி இருக்கேன் நான் சேர்றது 2 வருஷம் சரளி அலங்காரம் பாடிட்டு முடியாது. நீ வயலின் டிஎன் கிருஷ்ணன் வயலின் ப்ரொஃபஸர் ஹெட்டு, நீ அவர்கிட்ட போய் வார்த்தைக்கார எடுத்துக்கிறாங்க, நீ போய் சேர்ந்துருச்சுண்ணா சொன்னால் பேஷாவான்னு சேர்ந்துட்டேன். 2 வருஷம் முழுசாக வயலின் கற்றுண்டு சங்கீத வித்வான் வயலின் பாஸ் பண்ணேன். 4 காலத்தாலும் பல்லவி வாசித்தேன், 4 கலை பல்லவி வாசித்தேன், நான் பெரிய ராகங்கள்லாம் வாசி எல்லாம் பண்ணேன். அந்த சினைக்கு கூப்பிட்டேன், இந்த எக்ஸாமுக்கு வானேன் கேளுன்னு. ஏன்னா அதுக்கப்புறம் நான் அது பண்ணுறதாக இல்லை, கச்சேரி பண்ணுறதாக இல்லை, அதை அசந்த விடணும். ஸோ அது ஒரு சின்ன சேலஞ்சுக்காக இது பண்ணேன். அதே போல் தான் இந்துஸ்தானி மியூசிக் அப்படின்னா நிறைய ஹிந்துஸ்தானி ஸ்டைலில் பாடுவேன். எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் மகாமியாத்தே இருந்தார் வயலின், அவர் ஹிந்துஸ்தானியில் தான் கல்வி வாசிப்பார் வயலினில். அப்போ அப்படி ஒரு கச்சேரி இந்த ரசனான்னு ஒரு சபா எஸ்எஸ் பால சென்னையில் இந்த டி நகரில் அதில் பாடினேன். அப்போ வந்து அவர் இருக்காரேன்னு ஒரு ராகத்தை நாகஸ்வராவளியின் ராகத்தை வந்து ஹிந்துஸ்தானி ஸ்டைல் ஃபுல்லாக ஹிந்துஸ்தானி ஸ்டைலாகவே பாடிட்டு ஒரு வட்டான்ஸ்பரி கிருதியை பாடினேன். அப்போ அந்த கச்சேரிக்கு வந்து எஸ் பாலச்சந்தர் வீணை, அப்புறம் வந்து ஜஸ்டிஸ் ரங்கராஜன் டெல்லி லா கமிஷன் சேர்மன் அந்த அவெல்லாம் வந்திருந்தா. ஒரு எலைட்டு ஆடியன்ஸு பாலச்சந்தர் கண்ணாபின்னான்னு திட்டினார் என்ன, நீ அறிவு இருக்கா இந்த மாதிரி பண்ணுறேன், அப்படியே உனக்கு ஹிந்துஸ்தான் பிரமே இருந்தால் நீ கற்றுண்டு பாடு. இது வந்து இந்த மாதிரி ஹிந்துஸ்தான் ராம்பாட்டி கர்நாடிக் பாட்டு பாடி நடக்காது. ஐ டோன்ட் திங்க். நான் சொன்னேன், இதோ உங்கள் அபிப்பிராயம் சார், நான் ஒத்துக்கிறேன் உங்கள் அபிப்பிராயம். இவர் மகாமேத வயலில் ஹிந்துஸ்தானி ஸ்டைலில் வாசிக்கிற ஒரு சமயத்தில் வி வாண்டட் ஒரு பிளே ரவுண்டு. எலைட் ஆடியன்ஸ் இங்கே வந்து ஒன்றும் பெருசாக சாப்பாடு இது சமாதானம், சாப்பாடு கச்சேரி முடிஞ்சு சாப்பாடு மட்டும் பண்ணுறோம், பணத்தை ஒன்றும் பேக்காமல் சமாதானம். அங்கே நீங்கள்லாம் கேட்டு ரசிப்பேலேன்னு விட்டு பாடினேன், அவ்வளோதான். அதெல்லாம் இன்னொன்று நீ வந்து உனக்கு இந்துஸ்தானி பாடாதே, கற்றுண்டு பாடுது. சரி சார், நான் கச்சேரி பண்ணுறேன், இந்துஸ்தானி கற்றுன்னு வருவேளாக கேட்டேன். அது நான் சொல்ல முடியாது, நீ இந்துஸ்தானி கற்றுண்டு தான் பாட சொல்கிறேன். சரி என்ன. அப்போ ரங்கராஜன் சொன்னார், நீ கற்றுண்டு பாடினா நான் வரேன். அவர் நானும் மாமியும் வரவும் கச்சேரிக்குன்னார். சரின்னு விட்டேன். அடுத்த நாளைக்கு வாத்தியார் ஆத்தாட ஆரம்பித்தேன். என்னோடய வாத்தியார் கேட்டு பிடிபட்டார். எங்கள் எட்வர்டியல்ஸ் ரோடில் அந்த ராதாகிருஷ்ணன் சாலையில் ஒரு இடத்துல ஒரு பாடம் சொல்லிட்டு அவர் வருவார் வெளியில் இருந்தேன். இப்போ நீலகிரி சிறுகாக்கு பக்கத்தில் ரோடில் நின்று இருந்தேன். 2 நாள் நானும் வைப்போம் 2 நாள் நிற்போங்க நின்று அவரை பிடிச்சேன். அவர் முதல்ல சொன்னேன், நீ கர்நாடிக் மியூசிஷியன், இவர் பாப்புலர் மியூசிஷியன், உனக்கு சொல்லித்தர மாட்டேன்னார். ஏன் சார் இப்படி சொல்கிறேன்னு, நீங்கள் வந்து 6 மாதம் கற்றுணும், நீங்கள் எல்லாம் கற்றுனா நீங்கள் விட்டுவிடுவேல் வாத்தியாரை. அந்த காலத்தில் சொல்கிறேன் நான். அப்படி இல்லை சார், நான் வாழ்நாள் பூரா எனக்கு கேட்டது குருநாதர் தான் சார் சொன்னேன். சரி வரேன். நான் ராத்திரி 9 மணிக்கு தான் கிளாஸு, எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு வருவார். அப்புறம் நான் அவரை கொண்டு விடணும். 2 வருஷம் 1.5 வருஷம் நான் பாட ரெடி தயாராகிட்டேன்.
ஓ மட்ராஸில் பிரமாண சபா ஏதோ ஒரு சபா இருந்தது, அவன் மூத்து இருந்தான், அவன் கச்சேரி வரும். பாதி கர்நாட்டிக்கு வந்து இன்னும் அவளுக்கு நம்பிக்கை இல்லை இந்துஸ்தானி பாடுறதுக்கு, ஃபுல்லாக தகராறும். பாதி கர்நாட்டிக் பாதி இந்துஸ்தானி போகும். பாதி கர்நாட்டிக்கு எம்எஸ் வயலின் முருகூதி சார் மிருதங்கம், இந்துஸ்தானிக்கு ஷேக் தாவூத் ஹைதராபாத் பெரிய தபலா வித்வான் அவர், அவரும் எம்எஸ்சி பாடினேன். கவர்னர் வந்து இனாகரேட் பண்ணார் அந்த கச்சேரியை, நேஷ்னல் இன்டிகிரேஷனுக்கு மாதிரி அவர் சொல்லி பண்ணார். ரங்கராஜன் பாலச்சந்திரக்கு பண்ண வரமாட்டேன்னுட்டார் அவர், நீ இந்துஸ்தானி பாடுற எனக்கு கேட்கண்டான்னார். சரின்னு அவர் வந்தார். ஜஸ்டிஸ் ரங்கராஜன் டெல்லியிலேருந்து அவரும் வைஃபும் அவர் ஃப்ளைட்டும் கச்சேரி கட்டார். அசாத்தியமாக பாடுறேன். டெல்லியில் தான்சேன் ஃபெஸ்டிவலில் நான் பாடி அவார்டு வாங்கினேன். உங்களை பார்க்குறப்பங்கய்யா ஒரு 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 இசையையே ஒரு சேலஞ்சாக எடுக்கிறீங்க. ஃப்ரெண்டு வந்து ஒரு சவால் விட்டால் நான் சேலஞ்ச் பண்ணுறேன்னு, ஆனால் அதற்குள்ள பாண்டித்யம் பெறுறது அப்படின்றது சாதாரணமானது இல்லை. கர்நாடக இசை எங்கே இருக்குது, இந்துஸ்தானி இசை எங்கேயே இருக்குல்ல, உழைப்பு. எப்படி அந்த அதை உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? ஹிந்துஸ்தான் இசைக்குள்ளே எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? ஒரு மினி சிவாஜின்னு வச்சுங்களேன். அதாவது என்ன செய்யணுமோ அதுக்குள்ளே போய்டுறது. அவள் எல்லாம் நமக்கு என்ன ஐடியால்ஸ் இருக்கா, உலகம் பூரா நமக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஐடியால்ஸ் இருக்குது. அதுக்கு சொல்கிறேன், இது இட்ஸ் அ ரோல். இந்துஸ்தானிங்கிறது இசை ஒன்று தான். அது குரலில் மாற்றங்கள், நெளிவு சுழிவுகள், ராகம் பாடுற விதம், இந்த சுரத்தை இழுக்கிற விதம், அது டெம்பரமெண்ட்டு மனசில். இந்துஸ்தானிக்காரனாக நான் நினைக்கிறேன், நான் வந்து இந்துஸ்தானிக்காரன் நினைக்கிறேன், இந்துஸ்தானி வராது, தமிழ் ஜாடை அடிச்சுட்டே இருக்கும். இந்த வடமொழி அது இது அடிச்சுட்டே இருக்காது. வடமொழி கிடையாது, சான்ஸ்கிரிட் கிடையாது, இந்துஸ்தானி அதாக்கும். நம்ம தமிழ் அந்த வாடை அடிச்சுட்டே இருக்கு. அது இல்லாமல் பண்ணால் நான் ஹிந்துஸ்தானிக்காரன், காஷ்மீர்லேயோ டெல்லியிலையோ அது எங்கேயோ பிறந்தவனா நம்ம மனசில் இந்த எண்ணம் வரும், பாடுறத வந்துடும். அது அப்புறம் ஒருத்தர் இமிட்டேட் பண்ணாமல் நம்மளே பண்ணிடலாது, இன்னும் ஈஸியாக வரும். ஓஹோ, சரிவா இமிட்டேட் பண்ணால் வரைஞ்சிடும், இமிட் பண்ணால் காலை வாரிவிடும். பூரா இமிட்டேட் பண்ண முடியாது ஈஸியாக. இசைக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க, ஆனா இன்னொரு தளத்துல வந்து படிப்பின் மீதும் கவனத்தை செலுத்திருக்கீங்க. காமர்ஸ் வந்து படிச்சிருக்கிறீங்க, சில காலம் வேலைக்கும் கூட போயிருக்கிறீங்கல்ல. ஏன் வந்து சின்ன வயசுலயே இசை தான் நம்மளோட தொழில், நம்ம இனி இசைக்குள்ள தான் போவோன்றதுல ஏன் அப்படி தோணலையா உங்களுக்கு? இசையில் தான் இருந்தேன். இது வந்து எனக்கு வயிற்று பழப்புக்காக, அதாவது அது சொல்ல நம்ம இப்போ இன்றைக்கி நம்ம படிச்சுன்னு நான் சொல்ல, என் வீட்டில் நான் மூத்த பையன், பெரிய பையன் நான். எனக்கு கீழே 4 தங்கை 4 தம்பி, 9 பேர் நவகிரகங்கள்னு சொல்லுவாங்க அம்மா. அதனால் ஐ ஹேட் டு, என்னோட 14-15 வயசுலேருந்து ஐ ஹேட் டு ப்ரொவைட் ஃபார் த ஃபேமிலி. அப்பா காலேஜ் மியூசிக் ப்ரொஃபஸராக இருந்தார். அவன் வந்து கவர்மெண்ட் மாறின வந்து அதை நிறுத்திட்டான். தே டுக் அவே மியூசிக் அண்ட் சான்ஸ்கிரிட் ஃப்ரம் த திருச்சூரில் ஒரு காலேஜ், கவர்மெண்ட் காலேஜில். ஸோ ஹி வாஸ் வித்தவுட் எ ஜாப். அப்போ ஒரு பர்டிகுலர் நிலைமையில் வந்து ஐ ஹேட் டு டேக் எ ஜாப். 1951 சென்னைக்கு வந்தேன் நான். 10 வருஷம் 60 வரைக்கும் வேலையில் போயிட்டு இருந்தேன். அதுவும் அந்த வேலையில் இருக்கிறத வந்து கச்சேரி வாசிட்டு இருந்தாங்க. 1950 எங்கள் வாத்தியார் 51லேருந்து 58 வரைக்கும் எங்கள் வாத்தியார் குரல் இல்லை, ஒவ்வொரு குரல் போயிடுது. இப்போ நான் அப்படியே போய் பார்ப்பேன், எல்லாம் பண்ணுவாரப்பா அப்படின்னு, இப்படி வந்திருக்கேடா நான் என்ன பண்ணுவாரா எல்லாம் பார்த்துக்கிறேன். அந்த சமயத்தில் எனக்கு வந்து தொழிலில் வந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தவங்க 2 பேர். ஒன்று வந்து துவாரம் வெங்கடசுவாமியோட வயலின் மகாமேதை ஒன்று, 2வது தண்டபாணி தேசிகர். மேதையான ஒரு சம்பந்தம் கிடையாது எனக்கும் அவருக்கு. நான் மலையாளி, கேரளத்திலேருந்து வந்தவன், பிராமணன், தமிழன் கிடையாது. நான் அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு லாட்ஜில் இருந்தேன், வாசியிருந்தேன். ஒரு நாளைக்கு சோமசுந்தரத்தை அனுப்பிச்சு வச்சு ஐயாவை கூப்பிட்றாரு. நான் போய் போனால் தலைகீழாக நிற்கிறார் அவர், யோகாசனம் பண்ணிட்டு. சரி நான் கிளம்பி விட்டேன். தம்பி இருன்னு குரல், அப்படி தம்பி இரு வரேன் அப்படின்னு அந்த குரலில் படித்து வந்தார். ரொம்ப அழகாக வாசிக்க, நீ எனக்கு வாசிப்பியா பாருங்க அந்த பண்பாடை. கண்டிப்பாக நான் நீங்கள் கொடுத்தேன். நான் உங்கள் பாட்டு நான் 25 வருஷம் பாட்டு கேட்டுருக்கேன் நான். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பாட்டு. தமிழை ஒரு இசைக்கு உகந்த ஒரு தமிழாக பண்ணி அதை பாடலாக பண்ணி மேடை கச்சேரி பண்ணது மகாமேதை என்னோட அபிப்பிராயத்தில் தண்டபாணி தேசிகர். ரொம்ப செஞ்சுருக்கார் தமிழுக்காக அவர், சொல்லப்படாது. நான் நன்றி மறக்கவே கூடாது. அப்படி ஆமாம், அப்படி அழகாக பாடுவார். நிறைய தியாகராஜ கீர்த்தனை எல்லாம் பாடுவார். ஆனால் தமிழுக்கு ஒரு தனி ஒரு முதலிடம் கொடுத்து ஒரு வாடி சங்கீத சம்மேளனத்தில் நானும் கோபாலகிருஷ்ணன் ஒரு வாசித்தோம். அப்போது நான் சொன்னேன், அண்ணா
கொஞ்சம் ஒன்று ரெண்டாவது மற்றவாழ தமிழ் பூரா பூரா தமிழ் பாடுவேளோ எப்படின்னு கிடையாது. உனக்காக பாடுறேன், மற்றபடியே பாடியிருக்க மாட்டேன். உனக்காக பாடுறேன். ஒன்று ஒரு தியாகராஜ கிருதி பாட்டேன், ஒரு ஈஸ்வரர், பாக்கியெல்லாம் தமிழ் தான். ஐயா வந்து இளையராஜா அப்படின்ற ஒருத்தர் இங்கே வந்து ஒரு ராக தேவனா, ஒரு இசை தேவனா தான் இங்கே தமிழக ரசிகர்கள் மட்டும் இல்லை, இசை விரும்பிகள் எல்லோருமே பார்ப்பாங்க. ஆனால் அவர் வந்து உங்கள்கிட்ட கர்நாடக இசையினுடைய நுட்பங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிட்டதா நம்ம படித்து பார்க்குறோம். அவருடைய ஆரம்பகால வாழ்க்கையில் அந்த இசை தேடல் எப்படி இருந்தது? உங்களுக்கும் அவருக்குமான அந்த குரு சிஷ்ய உறவு எப்படியா இருந்தது? ரொம்ப நெருடலான கேள்வி. ஏன்னா இளையராஜா ராஜான்னு தான் கூடுவேன், அதனால் தப்பாக நினச்சிக்கிட்டான். ஞானி இளையராஜா அப்படிலாம் சொல்கிற வருது கஷ்டத்தை எடுக்கும் எனக்கு. அது ஒரு அவதாரம் மாதிரி ஒரு ஜென்மம், இப்படி பார்க்குறது நினைக்கலாம். என்ன எங்கிட்ட வருத்தம் வந்து ஏதோ படம் 1-2 படம் பண்ணியிருக்காங்க, யாரோ வாத்தியார்கிட்ட போயிருக்காரெல்லாம் பண்ணிருக்கார். எங்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு கேட்டார். அதுக்கு முந்தி வந்து வரும்போது எல் வைத்தியநாதன், இவன் வெங்கடேஷ் டேவெல்லாம், ஜி.கே. வெங்கடேஷ், எல் வைத்தியநாதன், சேகர், ரஹ்மானுடைய பாவர், பி சேகர், அப்புறம் ராஜாவெல்லாம் வருவான். அவன் சும்மா பேசிகிட்டு இருப்பான், அது பண்ணுவான், இசையை பற்றி பேசினா ஒரு எவ்ரி சண்டே வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஒரு நாளைக்கு இவர் வந்தார். வந்து இப்படி எனக்கு கொஞ்சம், இப்போ நாங்கள் பெங்களூர் வந்து கேட்டேன், ஆர்டர் பண்ணேன். நான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு என்ன வேணும் அவள் தர முடியலை, உங்களால் தர முடியுமா? அப்போ நீ பாருன்னு, 6 மாதம் பாருன்னு ஒன்று, என்ன வேணும் கேளு, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், அதுதான். அப்புறம் அப்போது அதுலேருந்து ரொம்ப ஃபோக்கஸ், அதாவது எதச்சேரத்துலேயே வந்து அந்த நுண்ணியமான ஒரு இது இருக்கு இல்லையா, நோக்கம், அதை சொல்லுவான், கூரிய வழின்னு சொல்லுவான், அந்த மாதிரி கூரிய வழி, அப்படி ஒரு மூளை. கார்த்தால கார்த்தால நான் 7 மணிக்கு நாங்கள் ஸ்டூடியோ போயிடுவேன், அது முன்னால் தான்ப்பா. அப்படின்னா 4:30 மணிக்கு வா சொன்னேன். 4:30 மணிக்கு எழுந்து வந்தாச்சுன்னா 5 மணிக்குள்ளே வந்துடுவோம் டீ நகரில் போய்ட்டு. நான் 4:15 மணிக்கு எழுப்பேன் சில நாளைக்கு, இல்லையே கூப்பிட்டு நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லுவேன், வரேன்னா எழுப்பேன், ஒத்துங்கி போயிட்டேன்னு சொன்ன கொஞ்சம் தலையில் ஈரத்தோடு கூட வருவோம். 10 நாளைக்கு வந்து உட்காந்து பாட்டை கிளாஸ் முடிச்சுட்டு நேராக அம்மாவை கொடுக்குற ஒரு காஃபியை சாப்பிட்டு நேராக ஸ்டூடியோ போகிறோம். அப்படியாக கற்றுன்றது அவசியம் இல்லாத ஒரு அந்த வாழ்க்கையில் அந்த அளவுக்கும் அவசியம் இல்லையே. அப்படி எப்போ தான் எங்காலும் சண்டே ஈவினிங் ஒரு புரிஞ்சான்னு இதை கற்றுண்டா போகிறோம், அது இல்லை, கற்றுக்கணும், அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அவா இருக்கு இல்லையா, அது ஒரு 4 வருஷத்தில் கற்றுக்கிற, ஒரு 6 மாதத்தில், ஒரு 3 மாதத்தில் கற்றுக்க முடியும் திறமை மொழி. அப்போ நான் எப்போவும் சொல்லி மொழிகள் ரொம்ப உயிரோட மொழிகள் இருக்கணும். இப்போ வடமொழி கற்றுக்க வேண்டியது பண்ணுதுன்னா அதுதான் கொஞ்சம் போச்சு. நான் எழுத வருமா எழுத இல்லைன்னா பார்த்துனா போச்சு, என்ன சொன்னாலும் சரி செண்ட போச்சு, அவ்வளோதான். மணியாகும், சம்ஸ்கிருதம் ஆகட்டும், இதாகட்டும், தெலுங்காகட்டும், மலையாளம் ஆகட்டும், அத்தனை அந்த தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறதுல என்னுடைய ஷேடோ இல்லை, என்னுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஷேடோ இல்லை, அது ரிஃப்ளெக்ஷனை பார்த்தேன் அவர்கிட்ட. அந்த சின்ன வயது நான் எப்படி இருந்தேன், அந்த ஒரு கம்மிட்மெண்ட். சில நாளைக்கு வந்து சொல்லுவேன், அந்த ஸ்கிரிப்டை கொண்டு வரோம், நான் நீ போனேன் பாட்டு பண்ணினேன், 6 பாட்டு 1 ஹவரில் 6 பார்ட்ஸ் எழுதி முடிச்சுட்டேன். மியூசிக், ஒரு சாங் பூரா மியூசிக்கு, 9 மணிக்கு சாங் ரெடி, வாசித்து பண்ணி எடுக்க வேண்டியதான். என்ன திறமை இருக்கணும் அதுக்கு. ஒரு மெலடி கேட்குறதுக்கு அதுக்கு வந்து மனசில் ஓரமாக வச்சு இந்த மனத்தை நினைவுபடுத்திட்டு அதுக்கு அதை எழுதி நோட்டேஷன் எடுத்துக்க டைம் ஆகும், 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். அதை வச்சு அந்த இதுக்கு ஒவ்வொரு பாட்டும் ஒரு நிமிஷம் வேறு சுருத்தியில் வெஸ்டர்ன் நோட்டேஷன் அந்த வருட்டு தனராஜன் கற்றுண்ட ஒரு அந்த திறமை. தனராஜனோட பெரிய சிநேகிதராகும், லலிதில் இருந்தால் போதும். அப்போது அவர் நிறைய பேர் வாழ்க்கை கொடுத்துருக்கார் தனராஜ். என்ன மாதிரி நான் என்ன மாதிரி சொல்கிறதுக்கு நான் குறைப்பட்டுன்னு சொல்லலை, பெருமைப்பட்டுன்னு சொல்கிறேன். அப்போது அதை பண்ணுறது போட்டு காட்டுறேன். சாயங்காலம் சில நாளைக்கு சீக்கிரம் ரெக்கார்டிங் பண்ணி ராத்திரி நான் வரட்டுமான்னு வாங்கலேன்னு போனேன். அவர் வருவார், சில பஞ்சு சார் வருவார், லெனின்னு வருவார், அவர் சிநேகித ஆறாருக்காவெல்லாம் வருவான். வந்து என்னுடைய வீட்டு மட்டும் கஸ்டம்ஸ் காலனில் இருந்தேன் நகரில். வந்து பாட்டை போட்டு பசங்களுக்கெல்லாம் அந்த காரில் மட்டும்தான் அது நன்னா இருக்கும், ஸ்பீக்கர் தெருவே கூடிடும் அந்த கேட்கறதுக்கு. அப்படி ரொம்ப சிஷியனாக இருந்த அந்த டைம் ஆரம்பிப்பார், 3-4 வருஷம். அதுக்கு ரொம்ப பிஸி ஆகிட்டார், அவர் இதாகிட்டார். ஆனால் இன்றைக்கும்
இன்னே தேதியிலையும் நான் என்னை வந்து மனசில் வந்து குருவாக நினச்சிண்டு எப்போ வேணால் கூப்பிடலாம். நான் ஆக்சுவலி ஐ எம் ஆல்வேஸ் 24 hours ஐ எம் அவைலபிள். என் உயிர் இருக்கிற காலம் வரைக்கும் 24/7 எப்போ வேணால் சார் நான் ராஜா பேசுகிறேன், என்ன போகிறோம், எப்போ நான் வாரத்துக்கு கொள்வது என்ன எனிதிங் கேன் ஆஸ்க். அப்படி ஒரு அந்த உறவு தனியன்னு. ரத்த பந்தத்துக்கு எவ்வளோ ஒரு மதிப்பு உண்டோ அதை விட ஒரு படிஷன் எனக்கு அது குருன்னு. அப்படி நான் எப்படி இளையராஜா அவர்களை ஒரு குருவா நீங்க எப்படி மதிப்பிடுறீங்கன்றதுக்காக நீங்க ஒரு மிளகரி ராகம் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அது மாலையில இன்னொரு வடிவமா திரைப்பாடலா மாத்திர ஒரு பார்வை. அமேசிங். கூந்தலிலே அந்த ராத்திரி கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரது அந்த பாடல் துறக்குன்னா 20 கிருத்தியை கற்றுண்டார். அடுத்த நாளைக்கு வந்து கூந்தல்லேன்னு போட்டு யேசுதாஸ் வச்சு பாட்டு ரெடி ஆகிடுச்சுன்னா துறக்குன்னா 20 அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன் ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு உறவுலேருந்து இருக்கிற அந்த கல்பனை வந்து தன்னிட்ட வந்து வேற ஒரு ரூபமாக வர்றது இருக்கா, அதானே ஜீனியஸு. அப்படி பாடி காட்டிவிட்டு நீங்கள் ரெக்கார்டிங் என்னை கூப்பிட்டு நான் போய் உட்காந்துருந்தேன். ரெக்கார்டிங் இதில் கன்சோலில் நான் உட்காந்துருந்தேன். அப்போ சிலர் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் சார், இந்த இடத்துல பாருங்கள் சார் சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு இப்போ சாப்பிட்டு சொல்லி சொன்னேன். நீ பாட்டுனா தான் அது அந்த ஃபுல் ஃபார்மானு பண்ணலாம். அது இப்போ பாடலையே எனக்கு கலப்படா பாட்டு அப்படி தன்னுடைய அளவு ரொம்ப என்ன பாடுவார். அப்போ நீங்கள் கேட்டுப்பிள்ள பாடல அசாத்தியமாக பாடுவார். ஆனால் வந்து மேடையில் பாடுறதுக்கு அவ்வளோ அந்த குரலை வந்து அது காப்பாற்றிக்கிறதுக்குள்ள இட்ஸ் டைம் இல்லை, வசதி இல்லை. 24/7 ஏர் கண்டிஷன் ரூம் இருந்துகிட்டே அந்த கன்சோலில் இருந்து -டிகிரி டெம்பரேச்சரில் இருந்துகிட்டே தான் அவருக்கு குரலை பார்த்துக்கவே முடியாது. அந்த மாதிரி அப்போ ஒரு டைமுக்கு அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். நான் தேவைக்கு படிக்கிறேன், என்ன பாட்டுக்காக நீங்கள் அதை தயார் பண்ண வேண்டாம், என்ன மற்றவாட பாட வச்சா அப்புறம் நான் அப்படின்ட்டார். பலர் வந்து சினிமா பாட்டெல்லாம் கேட்டால் அதெல்லாம் நான் கேட்கறது இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது சினிமா பாட்டை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்குற மனோபாவம் தான் இருக்கு. இன்றைக்கி இருக்காண்ணா கிடையாது, இன்றைக்கி இருக்காண்ணா நிறைய பேர் சினிமாவில் பாட ரொம்ப பேர் ஆசைப்படுறாங்க. எங்கிட்ட போய் நிறைய பேர் கேட்டிருக்கான், ஒரு வார்த்தை சொல்ல சார் அப்படின்னு. சினிமா எப்படின்னா அது வந்து மகா என்ன சொல்ல ரொம்ப குரூரமான குருநாதராகும். அதில் வந்து பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகே, மேடையில் என்ன வேணால் பண்ணலாம், ஓரளவுக்கு ஒரு சிற்பம் வந்தால் தெரியாது, இது பண்ண வந்தது அது அப்படி கிடையாது. 4 நிமிஷத்துக்கு 4.25 நிமிஷத்துக்குள்ளதை அத்தனையும் வடிகட்டி ஒரு பசனம் வராது, ஒரு அவலயம் வராது, ஒரு வார்த்தை பெசகு வராது, ஒரு நொழிவு ஒரு உயிர் எழுத்தோ ஒரு மெய் எழுத்தோன்னு அசைக்க முடியாது. அதை இப்படி பாடணும், அப்படி வந்தாகணும். அது சுலபம் இல்லை. உங்கள் இசைக்குடியில நோக்கி வந்தவர்களில் ஒரு புறம் கேஜே ஜெயசுதாஸா இருக்கலாம், அது எல்லாருக்கும் பிரபலமாக இருந்தது. இன்னொரு புறத்திலிருந்து இசைஞானி இளையராஜா வரார். இது மட்டுமல்லாமல் பல இசை இன்னைக்கு ஜாம்பவான்கள்லாம் வராங்க. ரஹ்மான் வந்து அன்றைக்கு திலீப்பா இருந்த உங்களுடைய கச்சேரியில வந்து வாசிச்சிருக்கிறாப்ல அப்படின்னு கத்துட்டு இருக்காருங்கிட்ட. உங்கள்கிட்ட கத்துருக்கிறார். அப்போ ரஹ்மானையும் இளையராஜாவையும் எப்படியா பார்க்குறீங்க? ரஹ்மான் எப்படின்னாக்கா அவருடைய காது மூளை எல்லாம் ஒரு விதம் ஒரு அவருடைய சொந்த அபிப்பிராயமான ஒரு விஷய வழி அது என்ன. அப்போ எங்கிட்ட வந்து கற்றுக்கிறதே அவர் என்ன சொன்னாங்க, எனக்கு இந்த சுழிவு நெளிவுன்னு மட்டும் சொல்லித்தாங்க. கர்நாடக இந்துஸ்தானி ரெண்டும் எனக்கு என்னென்ன இருக்குது விஷயம் அது ராகங்களை வேணும், ராகத்தை எப்படி ஹேண்டில் என்னென்ன ராகங்கள் சொல்லித்தாங்க. அதான் புரியுறதா. அப்போ அது ரொம்ப சீக்கிரம் மாஸ்டரே எடுத்து அவரையும் ஹார்மோனியத்தை எடுத்துன்னு வருவார். நான் 10-12 வயசில் கட்சி வாசிக்க ஆரம்பிச்சாச்சு ரஹ்மான். ஆமாம், அப்பாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லேயே வாசி கீபோர்டு அப்படி ஒன்று அவர் பார்வையும் ஒரு தனி வழியாக போடுது. அவர் செய்யறதை பர்ஃபெக்டாக பண்ணுவார். அவருடைய நோக்கு வர பட் பாப்புலாரிட்டி ஏதோ அது வந்து என்ன வழி நம்ம அதை சொல்ல முடியாது, அவன் மனசில் இருக்கிற வழி சொல்ல முடியாது. ராஜா எப்படின்னு நினைக்கா எல்லாத்தையும் நான் தெரிஞ்சு நான் என்னுடைய இஷ்டத்துக்கு வந்து என்னுடைய கற்பனையில் இருக்கிறது, நான் என்னுடைய நோக்கு நான் செய்கிறது அது பிரதிபலிக்கணும். நான் செய்கிறது நான் செய்கிற மாதிரி வரணும். புரியுறதா? அது அவுட் லிமிட்லாம் யாரு எதுக்காக திருவாஜம் எதுக்காக காலாகாலத்துக்கு நிற்கும். ஒவ்வொரு சமயத்தையும் ஏதாவது பண்ணுறது என்னை கூப்பிடுவார், கேட்க சொல்லுவார்.
நான் கேட்கணும்னு அவர் தோணித்து நான் கேட்க சொல்லுவார். ஓ அதான் பேசும் தலைமை நேயர்கள் பலர் இசை விரும்பிகளுக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு சிஷ்யராக இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மானசீகமாக உங்களை குருவாக ஏற்றுட்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்கலாம். நான் பெருமைப்படுறேன். அவங்களுக்கு அறிவுரையாக நீங்கள் என்னையா சொல்லுவீங்க? வளருகிற தலைமுறை பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவீங்க? மனசில் வந்து வேற்றுமை இருக்கக்கூடாது. அதாவது இதுதான் நல்லது, அதுதான் நல்லது, இது கெட்டது, அது கெட்டதுன்னு நம்ம உணர்வை எது நமக்கு வந்து நம்முடைய மனசில் எது முதல்ல முன்னாடி வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துறதோ ஆனந்தப்படுத்துறதோ இல்லை உழுக்கிறதோ அது நமக்கு ரொம்ப பிரியம். அது வந்து இன்னொருத்தருக்கு அது அவ்வளோ படாமல் இருக்கலாம். அதனால வந்து இது தரக்குறைவு கிடையாது. அப்போ அதனால வந்து விருப்பு வெறுப்பை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஈஸியாக ரசிக்கணும். எந்த கலையும் அப்படி தான். விருப்பு வெறுப்போட பார்த்தானுக்கா அது குறை மட்டும்தான் தெரியும். அது கூடாது. இன்னொன்று அவராட்டமாக பாடணும், இவராட்டமாக பாடணும், அவராட்டமாக செய்யணும், அது ரொம்ப கஷ்டம். என்ன அவளுடைய வழி சாதனா முறை வேற, அவருடைய நோக்கு வேறே எல்லாம் பண்ணல. என்னை பொறுத்தவரையில் நீ யார், உனக்கு எவ்வளோ திறமை, உன்னுடைய அது அதில் வளரணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த சாக்ரிஃபைஸ் சொல்லுவாள், அது அதை எடுத்துக்கணும், அதை செய்யணும். நீ ஓரளவுக்கு வந்துடுவேன். என்கிட்ட வர சிஷ்யால்கிட்ட எல்லாம் சொல்லி கற்றுக்கிறோம்டான்னு சொன்னேன். சிலவா வந்து சார் நான் வந்து சினிமாவில் பாடினேன் சார், நீ பாடு ஃபோன்லையே நீ ஒன்று சினிமாவில் பாட வராது சொன்னார். அதை விட்டுடு, வேறு எதாவது நீ சொந்தமாக பாடினா அதுக்கு தயார் பண்ணா பாடாங்க. ராஜாவே அந்த காலத்தில் நிறைய பேர் வந்தோடனே நீ சாப்பிட்டு போய் 6 மாதம் போயிட்டு வான்னு அனுப்புகிறேன். அவன் வந்து 6 மாதம் அவளை நான் தயார் பண்ணி அனுப்பேன். நிஜமாக போனியா 6 மாதம் நீ பாடணும் இல்லையே, கட் அடிச்சிருக்கேன் நிறையா. அப்படி அந்த அளவுக்கு ராஜாவுக்கு தெரியும் என்கிட்ட எப்படி தயாராக இருக்கேன்னு. அப்படி ஒரு காலம் இருந்தது. அப்புறம் நானே சொன்னேன், நீ இதெல்லாம் சொல்லப்படாது, நீங்கள் உத்தரவுப்படி வரமாட்டான், உனக்கு மனசுக்கு பிடிச்சின்னா பாட சொல்லு போரும். இப்போ என்கிட்ட வந்து சிரமம் போட்டு எனக்கு சிரமம், அவளுக்கு வர வைக்கிறது சிரமம் தேவையில்லை. ஒரு 2 பாட்டு பாடினப்ப நம்மளை விட்டுருவா. அப்படி 1-2 கேஸ் பாடி நான் சொன்னேன்னு சொல்லி வந்து கற்றுட்டு போய்ட்டு 2 பாட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 6 மாதம் பொறுத்து இங்கே நாங்கள் போயிட்டுருக்கோம், சபரிமலைக்கு போயிட்டுருக்கோம், நான் ராஜாவும் போயிட்டுருக்கோம். அவளை வேறு கம்பார்ட்மெண்ட் அவள் பார்க்க வந்தவன் நான் இருக்குன்னு தெரியாது. வந்து பார்த்தேன்னே நான் பேசாமல் இருந்தேன். வந்துட்டுக்கிறான் அவன்கிட்ட கேளுன்னு அப்படிலாம் உண்டு. பெர்ஃபெக்ஷனிஸ்டே உள்ள என்ன சொல்ல நல்லதும் குறையும் அது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த காலத்தில் இருக்கிறவளுக்கு பெர்ஃபெக்ஷன் ஆகிறதுக்குள்ள சமயம் இல்லை. அவளுக்கு தி டோன்ட் ஹேவ் தட் டைம். எல்லாம் தெரியறது, ஒன்று அமைக்கினா தெரியறது, படம் பாட்டு வருது, சீனோட வருது, எல்லாம் வருது. ஆனால் நம்ம குரல் அது வருதோ அது தெரியாது. அப்போ நான் சீரியஸாக கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லுவேன், இப்போ நீ நிஜமாகவே நல்லா பாடுறேன்னு உனக்கு நம்பிக்கை வரணும்னா நீ பாடின உடனே அதை கேடு. இன்றைக்கி அந்த வசதியெல்லாம் இருக்கேன். அன்றைக்கி நம்ம கற்றுக்கிறது அது ஒன்றுமே கிடையாது. இங்கே அதிகாரம் 100 வாட்டி பாடுங்க சிஷால்கிட்ட. அப்போ நான் 2 வாட்டி பாடுறேன் எனக்கு வந்துடுறப்ப நான் நீ உள்ளே போய்க்கோ, அவளுக்கு வந்து வரது வர நான் கூட பாடுவேன். 100 வாட்டி பாடுவார் அவர். வேறு ஷார்ட்கட் இல்லை. இன்றைக்கி அப்படி கிடையாது. எனக்கு அன்றைக்கி அந்த வித்தியாசம் இருக்குது. சட்டுன்னு சீக்கிரம் கற்றுக்க வரும், செய்ய வரும். ஆனால் இந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் இருக்கிறாங்க. ப்ரிசிஷன், பர்ஃபெக்ஷன், அதுதான் உச்சத்துக்கு எடுத்துன்னு போகும். கட்டாயமாங்க. நிறைவான கேள்வினா, இது அத்தனை முகத்திலையும் உங்களுக்கு நெருக்கமான முகம்னா எதை சொல்லுவாங்க? எது உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக அமைஞ்சதுங்க? நான் இன்னொரு ஜென்மம் எனக்கு வேண்டாம், வந்தாலும் நானாக இருந்தால் போகிறோம், நானாக இருந்தால் போகிறோம். அதாவது எனக்கு உயிர் இருக்கிற சமயம் வரைக்கும் ஈஸியாக இருக்கணும், அவ்வளோதானே. எனக்கு வித்தியாசம் கிடையாது. நீங்கள் எங்கள் பாட்டுக்காரங்கிற மிருதங்கள் வயலுங்கிற ஏன்னா எனக்கு எவ்ரி திங் இஸ் மியூசிக் ஃபார் மீ. மனசில் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், கேட்டால் போகிறோம், கேட்டாலே போகிறோம். அது வந்து பேச்சும் அப்படி தான். என்ன ருச்சி, அதாவது லைஃப்பில் ருச்சி என்ன சொல்ல, அதுக்கு என்ன உணர்வு அதான் உணர்வுங்கிறது வந்து முதல் இடத்துல இருந்தானக்கா அதெல்லாம் செய்ய வைக்கும். அது நம்பர் 1. நான் உணர்வு இருந்து அதை உருவாக்கி செய்யணும்னாக்கா அதுக்கு சமயம் வேணும். நம்ம மனசு, நம்ம ஆரோக்கியம், நம்ம சமயம் இருந்தால் எத்தையும் செய்ய முடியும். ரொம்ப ரொம்ப சிறப்புங்கய்யா. ரொம்ப நிறைவாக மாற்றி கொடுத்தீங்க இந்த நேர்காணலை. நெஞ்ச நிறைந்த நன்றிகளை. நமஸ்காரம்.
என்ன நேயர்களே, இன்றைய பேசும் தலைமை என்பது இசை உலகத்திற்குள் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட ஒரு ஆளுமையினுடைய பயணம் என்பது இசை அனுபவமாகவே உங்களுக்கு கிடைத்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். நம்ம கொண்டாடக்கூடிய இசை கலைஞர்களின் இசை மேதைகளின் குருவை நோக்கியும் பேசும் தலைமை பயணிக்குது அப்படின்றத உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்படித்தான் வித்தியாசமான துறைகளினுடைய மிக முக்கியமான ஆளுமைகளினுடைய அனுபவங்களை உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் கொண்டு வந்து சேர்த்துட்டே இருக்கிறது. இந்த பயணம் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.